ஹாய் ஹலோ வணக்கம். கீதா அண்ட் மாசி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதுக்காக தான் 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்சிருக்கிற 2 ஸ்பூன் பருப்பை நான் இதில் மிக்சியில் போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். கொஞ்சம் தண்ணியோடவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி. அந்த 2 ஸ்பூன் துவரம்பருப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. உங்களுக்கு அந்த தயிர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக தண்ணி. நம்ம இன்னும் அந்த துவரம்பருப்பு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன். நிறைய வரல. உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் தயிர் சேர்த்தேன். அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தயிரும் நான் கலந்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஏன்னா கலருக்காக தான் இதை போடுறது. நம்ம சும்மா ஒரு சிட்டிகன் மாதிரி போட்டு கலந்துட்டு உப்பும் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் சும்மா ஒரு 2 வெந்தயம். இது சும்மா ஒரு ஃபார்மலுக்கு தான் போடுறது. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிடும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை,
சில பேர் வந்து வெள்ளைக்காய் போடுவாங்க, வெண்பூசணி போடுவாங்க, வெள்ளரிக்காய் போடுவாங்க, வெள்ளமே போடுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து ப்ளெயினாக வந்து மோர் குழம்பு வைக்கிறதுனால சின்ன வெங்காயத்தை ஒரு 8 வெங்காயம் போல் நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தாளிச்சுக்கலாம். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சள் மிளகாய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கிறேன். அதற்கு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு நல்ல வாசனைக்காக தான் நம்ம போடுறது. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த துவரம்பருப்பு விழுத வச்சு இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தயிர் வந்து நம்ம இது ஒரு கொதி வந்த பிறகு ஊற்றலாம், இல்லைன்னா வந்து பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது பண்ண விடக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதில் வந்து நம்ம மோர் கலந்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ரொம்ப டைம் எடுக்காது. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம், ஏன்னா அது கொதிக்கும்போது திக்னஸ் வரும். ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு மோர் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு நீங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.